இந்த வீடியோ டியூட்டோரியலில் நாம் பார்க்க போகிற கான்செப்ட் டீஸ்ட்ரக்சரிங் ப்ராப்ஸ். ப்ராப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணதுக்கு காரணம், இங்கே இமேஜ், அடுத்தது இங்கே இருக்க ஹெட்டிங், இந்த டெக்ஸ்ட், இது எல்லாத்தையும் லிஸ்ட் ஆஃப் டேட்டாவாக மேலே இந்த இடத்துல நம்ம பீஸா டேட்டான்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இது எல்லாத்தையும் நம்ம அரே மேப் மூலிமா கொண்டு வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். பீஸா ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டா ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி அடுத்தது அதை இந்த ப்ராப்ஸ் மூலிமா இந்த பீஸா ஃபங்க்ஷனில் உள்ளே கொண்டு வந்து நம்ம ஒரு டேட்டாவாக ஆர்டர் பண்ணோம். கரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ இதுக்கு தான் நம்ம ப்ராப்ஸ்ன்றது யூஸ் பண்ணோம் ஒரு சில வீடியோஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு வழி இருக்குது. அது டீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ப்ராப்ஸ். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ஸ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த பீஸா ஆப்ஜெக்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸை நம்ம கால் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பீஸா ஆப்ஜெக்ட்ன்ற டேட்டா வச்சு தான் நம்ம இந்த இடத்துல அந்த மேப்பில் இருக்க மேப் யூஸ் பண்ணி டேட்டாஸை நம்ம இந்த இடத்துல கேதர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ இது ஒன்றுத்தை யூஸ் பண்ணியே இதில் இருக்கிற அந்த டேட்டாஸை நம்மளால் இங்கே உள்ளே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பீஸா ஆப்ஜெக்ட் அப்படின்றத இந்த ப்ராப்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ப்ராப்ஸை இங்கே டைரெக்டாக கொடுத்தா மாதிரி அந்த வேரியபிளை நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்க முடியாது அந்த ஆப்ஜெக்டை. ஸோ இங்கே ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நம்மளால் இந்த இடத்துல வைக்க முடியும். ஸோ ப்ராப்ஸ் டீஸ்ட்ரக்சரிங் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராப்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே அலைனாக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டைரெக்டாக இந்த பீஸா ஆப்ஜெக்ட் அப்படின்ற அந்த இதில் இருக்கிற டேட்டாஸ் நமக்கு இந்த இடத்துல கால் ஆகிடும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. டைரெக்டாகவே எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ப்ராப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஆப்ஜெக்டே கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிறோம். இது டீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ப்ராப்ஸ்.